ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். போதிய சத்து இல்லாம பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த திட்டம் மூலமா தீவிர ஊட்டச்சத்து உணவு வகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களா கண்டறியப்பட்டு குழந்தைகளை 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள 6 மாசத்துக்குட்பட்ட 76,705 பச்சிளம் குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவங்களோட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் அவங்க வீட்டுக்கே சென்று வழங்கப்பட்டுச்சு. இதனால்தான் குழந்தைகள் ஆரோக்கியமா வளர்ந்திருக்கிறாங்க. அதுல பயனடைந்த தாய் சொன்னார், என் குழந்தை பிறக்கும் போது மிக மிக குறைவான எடையோடு தான் பிறந்துச்சு. என்ன செய்ய போறோம்னு நினைச்சேன். அதை வளர்க்கிற அளவுக்கு எங்கிட்ட பண வசதி இல்லை. முதலமைச்சரின் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால நிறைய பொருட்கள் கிடைச்சது. அது மூலமா நல்ல ஆரோக்கியத்தோட இப்போ என் குழந்தை வளர்ந்துருக்குன்னு சொன்னார். அந்த தாயின் கனிவான வார்த்தைகள்ல விடியல் தெரியுது. பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். தினந்தோறும் காலையில 17,53,000 மாணவ மாணவியர் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க. அந்த திட்டத்தை தொடங்கும் போது காலை உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க முகங்கள்ல வெளிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த திட்டத்தை பத்தி மதுரை மாணவி ஹரிணி சொல்லியிருந்த அந்த காட்சியை நான் வீடியோவில் பார்த்தேன். நான் தினமும் காலையில் சாப்பிட மாட்டேன். ஆட்டோ வந்ததும் ஓடி வந்து ஏறிடுவேன். சாப்பிடாம வந்ததால ஸ்கூலுக்கு வந்ததும் தண்ணி குடிச்சிடுவேன். ஆனா இப்போ கிச்சடி பொங்கல் கொடுக்கறதுனால தெம்பா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டப்போ நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதற்காக மிக மிகவும் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவைதான் விடியல் சாட்சியங்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல தொடங்கினா எதிர்கட்சிகள் கொஞ்சம் அதிகமான வேதனை அடைவாங்க என்பதால கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நேரடியா பலனடைய வகையிலான திட்டங்களை தீட்டும் ஆட்சிதான் உதயசூரியன் ஆட்சி. இந்த ஆட்சி உருவானப்போ இதை திராவிட மாடல் ஆட்சின்னு நான் சொன்னேன். திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு ரெண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை, சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ரத்த பேதம் இல்ல, பால் பேதம் இல்ல, விளிம்பு நிலை மக்கள் நலன், தாழ்த்தப்பட்டோருக்கு அதிகாரத்தில் பங்கு, மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரம் கொண்ட மாநிலங்கள், தமிழுக்கு உரிய இடம், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை, சமூக குறியீடுகளும் அனைத்திலும் முன்முதன்மை. இவைதான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சின்னு அனைத்தையும் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை சொல்றோம். இதைத்தான் எல்லோருக்கும் எல்லாரும் சொல்றோம். திராவிட கருத்தியல் கொள்கையால தான் தமிழ்நாடு இன்று வளர்ந்த மாநிலமாக இருக்கு. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5.4 விழுக்காடா இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த 4 ஆண்டுகள்ல 9.23 விழுக்காடா உயர்ந்திருக்கு. பொருளாதார குறியீடுகள் அனைத்திலும் தமிழ்நாடு வளர்ச்சியை எட்டியிருக்கு. வறுமை குறியீடுகள்ல இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி 2.2 விழுக்காடாக இருக்கு. பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு. இந்திய நாட்டின் மொத்த பெண் தொழில் பணியாளர்கள் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகினதுல தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. டெல்லியில் இருக்க தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செஞ்சதுக்காக
தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியிருக்கு. இந்தியா முழுமைக்கான பணவீக்கம் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. இதுதான் திராவிட மாடலின் சாதனை. தொழில்கள் வளருது, புதிய தொழில்கள் நிறுவனங்கள் உருவாகுது. இதனால தொழிலாளருக்கு என்ன பயன்னு சிலர் கேட்கலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் வருதுன்னா ஏதோ தனியார் முதலாளிகள் மட்டும் வளமடையலான்னு பொருள் இல்லை. அந்த நிறுவனங்கள் மூலமா மாநிலமும் வளருது, கிடைக்கும் வேலை வாய்ப்புகளின் மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்களும் வளருது, வாழுது. இதை மனதில் கொள்ளணும். தமிழ்நாட்டில் 39,666 தொழிற்சாலைகள் இருக்கு. குஜராத்தில் 31,031 தொழிற்சாலைகளும், மகாராஷ்டிராவில் 26,446 தொழிற்சாலைகளும் இருக்கு. மனித வளத்தை வளர்க்கிறதுல மகாராஷ்டிரா குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 39,699 சிறு குறு தொழில்கள் இருக்கு. இதுவும் 4,81,807 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கோவிட் காலத்தில் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை சீர்படுத்தி இருக்கிறோம். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 8,42,720 மனித உழைப்பு நாட்களுடன் தொழிலாளர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. அடுத்து, போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அளவுக்கு மீறிய ஜனநாயகவாதியாக இருக்கீங்கன்னு என்ன சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர, நான் சர்வாதிகாரம் இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னுடைய இயல்பும் கூட. எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துறான்னு சொல்றவன்னா, போராட்டம் தவறு இல்லை. போராட வேண்டிய இடத்துல போராடலாம், தவறு இல்லை. போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்லை. இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தை அனுமதி கேட்டா நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க. என் தலைமையிலான அரசுல காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது. ரவுடிசத்தில் ஈடுபடுகிறவங்க தயவுதாட்சணை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது. இதனால கொலைகள், ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது. குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு. மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார். எந்த குற்றவாளியும் யாரும் காப்பாற்றுறதில்லை. உரிய தண்டனை, கடுமையான தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை, காதல் விவகாரம், பணம் கொடுக்கல் வாங்கல், நிலப்பிரச்சனை, தனிப்பட்ட முன்விரோதம், வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில முறையிலே கிளீரப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். எதிர்கட்சி அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படியாவது கருப்பு சட்டை போடுறாங்களான்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன். கருப்பு சட்டை போட்டு விட்டு அது உங்க உரிமை, அதில் நான் தலையிட விரும்பல. என்னுடைய கேள்வி எல்லாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். தேசிய கல்விக் கொள்கை மூலமா பள்ளி கல்வியையும், யூசிஜி மூலமா கல்லூரி கல்வியையும் சிதைக்க நினைக்கிற
பாசிச கல்விக் கொள்கையை கண்டிச்சு கருப்பு சட்டையை நீங்க அணிந்திருந்தா மனதார உங்களை பாராட்டியிருப்பேன். ஆட்சியில் இருந்த காலம் முதல் பாஜகவுக்கு நீங்கள் துணையா நின்று இருக்கீங்க. இருட்டு அரசியல் நடத்துறவங்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.